விஜய்னா மட்டும் குடும்பத்துக்கே கடன் கொடுத்தா தான் பொண்டாட்டியே கடன் கொடுத்துக்கிறாப்புல, தான் பிள்ளைக்கே கடன் கொடுத்துக்கிறாப்புல. சாட்டா துருமுருகா வெளில வா. ஐயோ பையலே, நீ தானே போட்ட வீடியோ போட்ட, இதுக்கு நீ தானே வீடியோ போட்ட. சாட்டு தேவை இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டாப்புல, தான் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு வளர்த்து கடன் கொடுப்பான். நீ வந்து ஒரு பொண்டா, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டில்ல. இப்போ கேளு, உங்க சின்ன முதலாளி கேட்டுக்கிறாப்பல. உங்க சின்ன முதலாளி இப்போ தான் பொண்டாட்டிக்கும் தான் அம்மாவுக்கும் கடன் கொடுத்துக்கிறாப்பல, அதுக்கு நீ கேளுயா. நான் ஒன்னா நல்லவன்னு நம்புறேன். நான்லாம் ஒரு காலத்துல இப்படி வீடியோ போட்டுன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு நான் வீடியோ போட்டியோ, விஜய் அவர்களே உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கடன் கொடுத்திருக்கிறாயா என்று அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டு இப்போ நான் அமைதியாக இருந்தான்னு வச்சுங்களேன். இப்போ உதயநிதி அவர்களும் தான் பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் கடன் கொடுத்துக்கிறாப்புல, அதுக்கு நான் வீடியோ போடலாம் வைங்களேன். 1/2 முழம் தான் இந்த கயிறு, 40 ரூபா விற்கிது. 1/2 முழம் வாங்கியாந்து இந்த ஃபேன் ஊக்கில் மாட்டிட்டு தொங்கிடுவேன். ஏன்னா நல்லா சோத்துல உப்பு போட்டு திங்கிடுவேன். நான் வந்து சாட்டை திருமுருங்க மாதிரி வயிறு வளர்க்காத ஆளு. விஜய்னா மட்டும் உங்களுக்கு எங்கடா வேத்துக்கிட்டு வருதுன்னு எனக்கு புரியல. விஜய்னா மட்டும் உங்களுக்கு வந்துடும். விஜய் என்ன செய்தாலும் தவறு, விஜய் தாக்கல் பண்ணா தவறு, அதில் குற்றவியல் வழக்கு இருந்துச்சு நாங்கள் இது பண்ணலன்னா தவறு, எல்லாமே தவறு. நீங்கள்லாம் தவறுன்று குறிப்பிடுவது சரி, அது தவறு, சரிதான் தவறு. ஆனால் அதே ஒரு எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஆள் வராப்பல, திமுகலேருந்து ஒன்றும் பண்ணாது தப்பு கிடையாது. எப்படியா எங்கேயா இருக்கிறீங்க? சோத்துல உப்பு போடணும் நீ சொல்லுங்க. நான் அஜித் ஆக்னஸ்ட சொல்லி நான் ஒரு லோடு உனக்கு லாரி உப்பு அனுப்புறேன். அவ்வளோ கேவலமான ஒரு இழிப்பிரிவியாக நீ நாம் தமிழர் கட்சியில் உள்ள இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம். எனக்கு 2% தாண்டுச்சுன்னா வைங்களேன், நாம் தமிழ் கட்சி 2% தாண்டே கூடாது. அந்த கட்சி என்ன அழியறத நான் கண்ணால பார்க்கணும். நான் அந்த கட்சியில இருந்து வந்தா நான் அப்படி சொல்லணும்னா காரணம் இல்லாம சொல்லுவேன். அந்த கட்சியின் மீது எனக்கு அவ்வளவு கோபம். ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்டையும் காசு வாங்கி அந்த காசு எங்க போனுச்சுன்னு நான் கண்ணால பார்த்தேன். அதனாலதான் அந்த கட்சியிலேருந்து வந்தேன்.